சேரன் வந்து நைட் நேரத்தில துணிய காய போட்டுட்ருப்பான். அப்ப அந்த இடத்துல கார்த்திகா வந்து நிப்பா. "என்னப்பா இந்த நேரத்தில இங்கிட்டு வந்து நிக்கிற? முன்னாடி கூடி வந்திருக்கலாம்ல?" அப்படின்னு சேரன் கேட்பான். "இல்ல மாமா எப்பவுமே இப்படியே வந்து பழகிட்டேனா, அதான் அப்படியே வந்துட்டேன்." அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து பல்லவன் வருவான். அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த உடனே நேரா போய் பாண்டிய கூட்டிட்டு வருவான். "அண்ணா இங்க பாரு என்ன பண்ணிட்டுருக்காங்க?" அப்படின்ட்டு. அப்போ 2 பேரும் பேசுறத பார்த்தோனே பாண்டி சொல்லுவான், "இது சரியில்லையே! இப்படி இருக்கக்கூடாதே!" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சேரன் கிட்ட கார்த்திகா சொல்லுவா, "எனக்கு இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு மாமா. இப்ப வெளிய போறோம் அப்படின்னோனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் ட்ரெயின் எத்தன மணிக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. "காலையில 11:30க்குப்பா. ஆனா காலையில 9:30க்கு நம்ம கிளம்பி போயிற வேண்டியதான். சரி நீ சீக்கிரம் போய் தூங்கு. காலையிலயே போகணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் துணிய காய போட்டுட்ருப்பான். கார்த்திகா போயிருவா. அந்த நேரத்தில அங்கேருந்து பல்லவனும் பாண்டியும் வருவாங்க. "ஆமா எதுக்கு இப்ப அவங்ககிட்ட பேசிட்டு இருந்த?" அப்படின்னு பாண்டி கேட்பான். "யார்ட்டடா?" அப்படின்னோனே, "கார்த்திகா கிட்ட தான்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா நம்ம அத்தை பொண்ணு தானே! உனக்கு என்ன பிரச்சனை அதில பேசுறதுல?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பாட்டி சொல்லுவான், "என்ன பிரச்சனையா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கும்போது, பல்லவன் சொல்லுவான், "அதாவது ஏற்கனவே கார்த்திகா வந்து ப்ராப்ளத்தில இருக்கா. நீ அத நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருவேளை நீ மனசு மாறி கல்யாணத்த வேண்டான்னு சொல்லிட்டேன்னா?" அப்படின்னு அவன் சொல்லுவான். "ஏன்டா சும்மா தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்களா? போங்கடா அங்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருவான். சேரன் வந்து இவனுங்களுக்கு வேலையே இல்ல. எதையாவது தேவையில்லாம பேசிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் பாட்டியும் பல்லவனும் பேசுவாங்க. "அண்ணன நம்ம தான்டா பத்திரமா பார்க்கணும். இல்லன்னா சரி வராது. ஒழுங்கா அண்ணன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும், பல்லவனும் நேரா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அந்த சமயத்தில நிலாவும், சோழனும் வருவாங்க அங்கேருந்து. அப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டி சொல்லுவா, "அண்ணே நீ ட்ரெஸ்ஸ போட்டு பாரு. பிறகு உனக்கு ஆல்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா போச்சு. பிறகு நாளைக்கு போ முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அதெல்லாம் கரெக்ட்டா தான்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில நிலா வந்து ரிங்க எடுத்து குடுப்பா. "அண்ணே மோதிரத்த நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க." அப்படின்னோனே அவன் மோதிரத்த பார்ப்பான். "அழகா இருக்குப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "சரிப்பா அத பத்திரமா வை." அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட குடுத்துருவான். அப்ப சோழன் கூட "நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு" சொல்லி சொல்லுவான். "யாரு? நீங்களா? அவசரத்தில இப்ப எங்கேயாவது வச்சுட்டு வந்துருவீங்க." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, "நான் வச்சிருப்பேன் நிலா பத்திரமா." அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கும்போதே கீழ போட்டுருவான். "இதுக்கு தான் சொன்னேன்." அப்படிங்கும்போது, "நீ ஒழுங்கா குடுக்கல. அதனால தான் அது கீழ விழுந்துருச்சு. நான்லாம் பத்திரமா வச்சிருப்பேன்ட்டு" அத வாங்கி வச்சிருப்பான். அதுக்கப்புறம், "அண்ணே இந்தாங்க நீங்க கேட்டது." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் குடுப்பா. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா கொலுசு இருக்கும். அப்போ, "அண்ணன் தான் கேட்டாங்க சந்தானிக்கு வாங்குறதுக்காக." அப்படின்னு சோழன் சொல்லுவான். பாண்டி உடனே சொல்லுவான், "அண்ணே நீயாண்ணே யோசிக்கிற? மோதிரம் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். இப்ப அடுத்தது கொலுசுங்கிற. ஷாக்கு மேல ஷாக்கு குடுக்குற." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லடா அவ்வளோ தூரம் போறோம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு சர்ப்ரைஸா வாங்கி குடுத்து சந்தோஷப்படுவாள்ல. அதுக்காக தான் சொன்னேன். சூப்பரா இருக்குப்பா கொலுசு." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவான். உடனே பல்லவன் அந்த கொலுச வாங்கி கால்ல போட்டுட்டு, "நான் தான் சந்தானி." அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஆக்ஷன் பண்ணிட்டு, அப்படியே பேசிட்டே இருப்பான். எல்லாரும் அப்படியே ஹாப்பியா இருப்பாங்க.